கைஸ், திஸ் இஸ் ரச்சனா தமிழன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பெனி தான் ஒரு ஆரம்பிக்க போகிறோம். எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அந்த கம்பெனியோட பேர் டிஎன்டிஎஸ் வாட்டர் வாஷிங் ஃபார் ஒன்லி சைக்கிள்ஸ். வாட்டர் வாஷ் தான் பண்ண போகிறோம். சரிங்களா கைஸ்? இப்போது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுவேன், ஆனால் இப்போவே இல்லை கைஸ். பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் கம்மிங் சூன் தான். ஏன்னா இப்போவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. மினிமம் நாங்கள் சாட்டர்டே எவ்ரிடே வச்சுருவோம். சாட்டர்டே வீக்லி சாட்டர்டே எல்லா நாளுமே நாங்கள் இந்த கம்பெனி ஓப்பனில் தான் இருக்கும். அண்ட் நாங்கள் ஷாப்பு எந்த கம்பெனியுமே இல்லை, நேச்சுரலாகவே நாங்கள் கழுவி எல்லாமே பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் பேப்பர்லாம் கொடுத்துருவோம். என்னென்னா முதல்ல அதெல்லாம் நாங்கள் செக் பண்ண சொல்லுவோம். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டிக் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் அதில் கீழே ரேட்டிங்குன்னு இருக்கும். அதில் எவ்வளோ வேணுமோ, இப்போ 5க்குன்னு இருக்குது பாருங்கள், 5யும் நீங்கள் ஓகேவா தான் இருக்கீங்கன்னா 5 out of 5 கொடுத்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பில்லு மாதிரி ஒன்று கொடுப்போம், நாங்களே எழுதி. சரிங்களா? அந்த பில்லில் பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் வருவீங்கன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இல்லாட்டி நாங்களே கால் பண்ணி சொல்லுவோம் எப்போ சார் நீங்கள் வரணும்னு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சாட்டர்டே காலையில் கொடுக்குறீங்கன்னா நாங்கள் சாயங்காலம் வர சொல்லுவோம், இல்லாட்டி அடுத்த நாள் அட்லீஸ்ட் வர சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? அண்ட் உங்களுக்கு சீட் கவரு அது இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னா அது நாங்கள் ஹாலிடேஸில் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்போல்லாம். சரிங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ் அப்போ தான். வாட்டர் வாஷ் எப்போ டெய்லியுமே வேணும்னா நீங்கள் ஹாலிடேஸ் எப்போனா டிசம்பர் அப்போது, அதுக்கப்புறம் ஏப்ரல் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம், இல்லாட்டி எப்போ உங்களுக்கு ஸ்கூல் முடியுதோ அப்போ கூட நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்போவே முடித்து கொடுத்துருவோம். அண்ட் நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தான் எங்களாலையும் பண்ண முடியும். ஒரு வேளை நீங்கள் கேட்டு பார்க்கலாம் இந்த ஓப்பனில் இருக்கான்னு. ஒரு வேளை ஓப்பனில் இல்லாட்டி நாங்களே சொல்லுவோம். நான் வீடெல்லாம் எதுன்னு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்டிஎஸ் ஷாப் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணவே மாட்டோம், கம்பெனிஸும் ஆரம்பிக்கல. டிஎன்டிஎஸ் வாட்டர் வாஷிங் சைக்கிள் ஃபார் ஒன்லி சைக்கிள்ஸ் தான் கைஸ். நாங்கள் நல்லா அப்கிரேட் ஆகிட்டோம்னா, நல்லா காசெல்லாம் வந்துருச்சுன்னா நாங்கள் எதாவது மிஷின் எதாவது வாங்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பித்து மேலே 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 போய் நாங்கள் டிராக்டர் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாஷ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு நாங்கள் பெரியவனாகணும். சரிங்களா? நான் இது ஸ்டார்ட் பண்ணவனே தஷ்வந்த்னு ஒருத்தன், அவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு. அவன் பார்த்திங்கன்னா ஏன்டா நம்ம ஒரு வாட்டர் வாஷிங் சைக்கிள் கம்பெனி ஓப்பன் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்மளுக்கு ஷாப்பு கம்பெனியெல்லாம் வேண்டாம், நம்மளே இது பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தான் அவன் தான் பிளான் சொன்னான். அதுக்கப்புறம் நான் சில இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலடா அந்த மாதிரிலாம் பண்ணலான்டான்னு அதெல்லாம் சொன்னேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹாலிடேஸில் ஃப்ரீயாக தான் இருப்போம். ஹாலிடேஸ் அப்போது வரலாம். சரிங்களா? அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோன்னா நீங்கள் ரேட்டிங் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் முடிஞ்சால் ப்ளே ஸ்டோரில் ஆப் ஓப்பன் பண்ணுறோம். ஒரு வேளை நீங்கள் நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் வந்து சைக்கிள் கொடுத்துடலாம். சரிங்களா? எப்போ வேணுமெல்லாம் இல்லை, ஹாலிடேஸில் இருந்தீங்கன்னா மண்டே எப்போ ஆனாலும் வந்துக்கலாம், ஹாலிடேஸில் மட்டும். சரிங்களா? அண்ட் ஸ்கூல் முடிஞ்சாலும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்துக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் நாங்களே வாட்டர் வாஷ்லாம் பண்ணி கொடுப்போம். ஒரு ஆள் நாங்கள் இல்லாட்டி கூட நாங்கள் முதலேருந்தே இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுவோம். சரிங்களா? ஒரு ஆள் இல்லாட்டி கூட நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம். நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை யாராவது நாங்கள் ரோம் ஆகிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி எதாவது பண்ணுவோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு போர்டு வேணால் போடுறோம். நீங்கள் இது நம்மளோட இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூருக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்ட் கேளுங்க. சரிங்களா? அங்கே வந்ததுக்கப்புறம் வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் கேட்க வேண்டியது வெள்ளலூர் மூலக்கடை. சரிங்களா? மூலக்கடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இப்போது டிராக்டர்ஸ் அது இதெல்லாம் நிற்கும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் வந்துடணும். அங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்கணும். நான் எப்படி வந்தெல்லாம் பார்க்கணுன்னு இப்போவே காமிக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க பார்த்துடலாம். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஹோம். சரிங்களா? இதுதான் நம்ம ஹோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஐடென்டிட்டி ஏதாவது வேணும்னா நீங்கள் இந்த பிள்ளையார் பார்த்தே நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸில் வச்சுருக்கோம். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு வீடு.
இதுதான் என்னோடய வீடு. நான் தர்ஷனத்தோட வீடு, அந்த சுபாஷ் என்னன்னு சொல்லியிருப்பேன் அவங்களோட வீடு, தன்மையான ஒருத்தவங்க சொல்லியிருப்பேன் அவங்களோட வீடு, நம்ம இவனுங்க அட்டி ஒன்று ஷோ கைஸ் எனக்கு பயம் கைஸ் அவனுங்க பார்த்தா. ஏய் ஒரே நிமிஷம். என்னோடய சைக்கிள் கூட இப்படியெல்லாம் சீட் கவரெல்லாம் போட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாமே செயின்லாம் டைட் ஆயிடுச்சு. இது என்ன இங்கெல்லாம் பாலிஷ் எல்லாம் அடிக்கணும். சரிங்களா, இப்போதைக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா, முதல்ல நாங்கள் எங்கேயாவது மாட்டுறதுக்கு யாருமே இல்லை, பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால் நம்ம இப்படி தான் பிடிச்சிட்டே ஓட்ட போகிறோம். சரிங்களா, இங்கே தான் நம்மளோட தர்ஷன் வீடு. அந்த கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்போ ஜூம் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த வீடு. பார்த்தீங்கன்னா இந்த நாய். ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு தான் காமிக்கிறேன். ஐ மீன் தர்ஷன்த்துன்னு ஒரு வீடு சொல்லியிருப்பேன். அவன் புதுசாக தான் வருவான். புதுசாக இல்லை, ஐ மீன் அவன் ஆல்ரெடி இருக்கான், புதுசாக சேனலுக்குள்ளே வரான். நீங்கள் சுபாஷ் தன்மையானலாம் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யார் சுபாஷ் யார் தன்மையான்னு. சரிங்களா, தர்ஷன்த்தும் இல்லை சுபாஷும் இல்லை, தன்மையாக இருக்காங்களான்னே தெரில. சரிங்களா, அவங்களாம் சுபாஷ் பார்த்திங்கன்னா அவங்க எங்கேயா ஃப்ரெண்டு கூட போயிருப்பாங்க. தன்மையாக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க ஏதாவது பூஜைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த பூஜைக்கெல்லாம் போயிருப்பாங்க. தர்ஷன்த்தும் அவன் சொல்லிகிட்டே தான் இருப்பான், இங்கே தான் இருப்பேன்னா, ஆனால் அவன் வீட்டுக்கே போயிடுவான். சரிங்களா, ஓகே நம்ம சைக்கிளில் தான் யூஸ் போகிறோம். நானே ஃபஸ்ட் டைம் இப்படி பிடிச்சிட்டே ஓட்டுறேன். இது கரெக்டாக திஸ் இஸ் தர்ஷனத்தோட வீடு. சரிங்களா, அவனுக்குன்னு ஒரு சப்பல் இருக்கும், குட்டியும் சப்பல், அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அங்கே தெரியுது பார்த்தீங்களா தூரமாக, அதுதான் நம்மளோட சுபாஷ் அண்ணாவோட வீடு. அது காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கீழே இறங்கும்போது எப்படி தான் இறங்கணுன்னே தெரியாது, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஃபோன் கீழே இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஃபோன் கீழே இருந்துச்சுன்னா அவ்வளோதான், சொல்லிமேட இருந்துச்சு. எதுக்கும் நான் கை இல்லை ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே பார்த்து தான் கைஸ் ஒன்று. சரி அப்படி வேணும். ஓகே நான் வீடியோ மட்டும் பாஸ் பண்ணிக்கிறேன், வெயிட். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இவங்களோட வீடு, சுபாஷனோட வீடு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, இது பாதி பேருக்கு தெரியுமா இந்த ஊர். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளலூர். சரிங்களா, மூளைக்கடன் கேட்டு நீங்கள் வரணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் நிற்கும். நான் பேக் சைடு தான் காமிப்பேன். ஹாய் திஸ் இஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த வண்டி நிற்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ளஸ்ஸு சாயங்காலம் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்களுக்கு டியூஷனில் இருக்கும், வந்து இப்போ தண்ணி இறக்கிடுங்க. ஃபாஸ்ட்டாகவே போட்டோம், ஃபாஸ்ட்டாக இல்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு கை தூக்கிட்டு ஊற்றிட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைமில் நிறைய ஊற்றி ஊற்றிருக்கேன். ஃபாஸ்ட்டாக ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் ஓகே. இதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணியோட வீடு நல்லா இருப்பாங்க. சரிங்களா, சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கோஸ்ட் ஃபிலிம் எடுத்த வீடு அந்த சைடு இருக்குது. சரிங்களா, அந்த சைடு இருக்குது. சரிங்களா, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த கேமரா எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது, சத்தியமாக கேமரா இருக்குது. ஒரு நல்ல ஃபோன் வாங்கிக்கலாம் தான் இருக்கேன். என் தாத்தாவுக்கு சர்ப்ரைஸாக ஒரு ஃபோன் வாங்கலாம் தான் இருக்கேன். சரிங்களா, சரிங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3 வீட்டில் நான் தர்ஷனத்தோட வீடு, சுபாஷ் அண்ணாவோட வீடு, அந்த இப்போ ஒரு பிளாக் கேட்ஸ் வீடு காமிச்சேன் பார்த்தீங்களா,
அங்கே மட்டும் நீங்கள் போகாதீங்க. ஏன்னா அவங்க லிஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் நான் யார்கிட்டையுமே சொல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி யூடியூப்லலாம் சரிங்களா, இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. நான் அப்படியே ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்டோர் பார்த்திங்கன்னா கம்மிங் சூன் தான், இன்னுமே வரல. இந்த அளவுக்கு நாங்கள் அக்டோபர் இல்லாட்டி செப்டம்பர் அப்போ தான் வரும் இந்த ஸ்டோரே சரிங்களா. நாங்கள் ஓப்பன் பண்ணல சொல்கிறேன், ஏன்னா நாங்கள் இப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். எவ்ரி சாட்டர்டே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே August 15 எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சரிங்களா. இந்த நாயின் தொல்லை தான் தாங்கவே முடியல. இல்லை வந்துட்டேன் அந்த கருப்பி. டேய் போடா போடா சரிங்களா. கம்ப்யூட்டாச்சு பின்னாடி தான் அவ்வளோதான். எங்கே நீ பின்னாடி தான் வருவான், பின்னாடி தான் வருவான். ஏய் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் அவன் வந்ததே இல்லை. வரான் உள்ள எல்லாம் இன்றைக்கி தான் பாசமாகவே இருக்கான் சரிங்களா. நான் இப்போ வீட்டெல்லாம் காமிச்சிட்டேன். லொக்கேட்டட் அட் வெள்ளலூர் சரிங்களா. வெள்ளலூர் கேளுங்க. மூலக்கடை பஸ் ஸ்டாப் சரிங்களா. இந்த மாதிரி டிராக்டர்ஸ் அது இதெல்லாம் நிற்கும் சரிங்களா. இப்போ மூலக்கடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும். அந்த கடையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இப்படி இதெல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த வீட்டில் கேட்கலாம், இல்லாட்டி அந்த வீட்டில் கேட்கலாம் சரிங்களா. இல்லாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்து கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மூணில் எல்லாரும் ஒரு வீட்டில் தான் கேட்கலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அக்டோபர் இல்லாட்டி செப்டம்பர் பாருங்க என்ன ஆட்டம் ஆடினாங்கன்னு தெரியுங்களா. ஜம்பாக ஆடிட்டுருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயனாங்குழி ஓடு பார்த்தீங்களா, ஓடு பார்த்தீங்களா. லைட்டாக ஹோட் பண்ணாலே ஓடிடும். ஏய் அப்படின்னு கை ஒன்றாலே போயிடும். அங்கே போகணுன்னு தானே போயிடுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு நான் லிங்க் எல்லாம் கொடுக்க முடியாது சரிங்களா. இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சைட் போட்டுதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். இங்கே காற்றோட்டமாக இருக்குன்னா அந்த பிளேஸில் காற்றோட்டமாக எங்கள் வீட்டுக்குள்ள காற்றோட்டமாக இருக்கும். எப்படி இருக்கணும், சிலு சிலுன்னு வென்ற காற்று இது அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் சரிங்களா. நான் தெரியாமல் பாடிட்டேன், ஏன்னா நான் சரிங்களா சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தான் போயிட்டு போகும் நல்ல வேலை அந்த சைட் போயிட்டானுங்க சரிங்களா. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் மெட்டீரியல்ஸ்லாம் இன்னுமே வாங்கலை. மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும். பாலிஷ் பண்ணுறது கூட பிரச்சனையே இல்லை. நாங்கள் பாலிஷ் பண்ணுறதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து தான் நாங்கள்லாம் பாலிஷ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா. ஒரு நிமிஷம் யாரோ ஒருத்தவங்க வராங்க, யாருந்தாங்க தெரியல. நம்ம வீட்டில் கேஷ் நம்ம வீடுனா கூட நம்ம வீடு வராங்களா நான் தாங்க வச்சுட்டு சரிங்களா. நான் ஜேர்னல் கிட்ட யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுவேன் சரிங்களா. ஜேர்னல் கிட்டன்னு ஒன்று ஆர்டர் போட்டேன். எப்போ போன மாதம் எப்போ ஜூன் அப்போ ஆர்டர் போட்டேன் சரிங்களா. எவ்வளோ ஆகஸ்ட் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னுமே எங்களுக்கு கொடுக்கல சரிங்களா. ஒரு தாத்தா அது அஸ்வந்தா வருவோம் நாளைக்கு காலையில் வருவான். அந்த அஸ்வந்தா நாளைக்கு காலையில் வருவோம். தாத்தா வர சொல்லுங்கள், என்னென்னா நாளைக்கு காலையில் நான் இருப்பேனா எங்களை சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பார்ப்பேன். வண்டி விழுந்துச்சு ஓகே, வண்டி விழுந்துட்டேன் சரிங்களா. இருங்க ஒரே நிமிஷம். ஓகே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுட்டே தான் இருப்பேன் சரிங்களா. டேம் வந்துட்டே தான் வச்சுருக்கோம். கழட்டி அடி போடுறது பாருங்க, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. இது போடல இப்போ மாதிரி இவன் ஆட்டத்துலேயே தான் இருப்பான். பொட்டு நான் நேம் போடணும். நான் நல்லா ஜாலியாக தான் இருப்பேன். கிட்ட சும்மா வந்துட்டே தான்
ஓடணும். அடித்தாங்கன்னா அழுதுருவேன் சரிங்களா. அதுக்கு நான் தூரமானலாம் இல்லை, நான்லாம் பிடிக்கும். என்ன 2 லைட் போட்டு போகுது, பிரேக்கி ஃபெயிலியராக இருக்குது. ஃப்ரெண்டோட வண்டி மாதிரியே இருந்துச்சு கைஸ், அதனால தான் கொஞ்ச சவுண்டே இல்லை. எவ்வளோ மூச்சு சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்மளோட கிரவுண்டு என்னென்னா அவங்க விற்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏய் என்ன எடுத்துக்கோப்போ எடுத்துக்கோ சரிங்களா. ஒரு கிரவுண்டு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் இந்த எல்லோ, ஐ மீன் இந்த ஒயிட் கலரில் இந்த ஒரு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் சரிங்களா. அதுதான் அங்கே அந்த மண்ணில் தோண்டி எடுத்திருக்காங்களா, அந்த மண்ணில் தோண்டி எடுத்திருக்காங்கள அங்கே வைப்பாங்க சரிங்களா. சரிங்களா, அங்கேயும் ஜாஸ்தியாக டைம் இருக்குது. அண்ட் நான் இப்போ ஒரே ஒரு எடிட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கணும் நல்லபடியாக நம்ம கம்பெனி வாங்கணும். என்னடா நீ பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, சும்மா நான் இந்த பொட்டு நீங்களே வச்சுக்கணும் சரிங்களா. சரிங்களா, இந்த வேலைக்கு மட்டும் ஒரு சரிங்களா, அது பற்ற வச்சுட்டோன்னு ஒரு கொஞ்சம் கூட அற்புத மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ நான் விளக்கு வேணால் பற்ற வைக்க வேணால் ட்ரை பண்ணுறேன். விளக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பற்றி வச்சுக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணியும் போட்டுடலாம். நாளைக்கு தான் போடுறேன்.